எல்லா அழுத்தங்களையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்து ஆழ்மன கதவின் தாழ் திறந்து உள்ளே வாருங்கள். எல்லோரின் மனம் கவர்ந்த வித்தகரின் வாழ்க்கை வழித்தடத்தை ஒரு வலம் வருவோம். 1990 ஆண்டு முதல் 2026 ஆண்டு வரை பல பரிணாமங்களை பெற்று நடமாடும் ஒரு கலைக்களஞ்சியமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் ஐயா தமிழ்ச்செல்வன் பெரியண்ணன். இவரின் சேவை என்றும் நமக்கான நல்வழிகாட்டியாக அமைந்திருக்கும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை. 6 செப்டம்பர் 1966 ஆண்டு ஸ்கார்போரோ தோட்டத்தில் மணியாக பிறந்தது. கடாரத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியமல்லவா! வள்ளுவனின் வாக்குக்கேற்ப தாய் தந்தையர் திரு பெரியண்ணன் மற்றும் திருமதி முனியம்மா தம்பதியினரின் 9 பிள்ளைகளில் 8வது தவப்புதல்வன் தமிழ் மகன் போற்றுதற்குரிய ஐயா திரு தமிழ்ச்செல்வன். தமது ஆரம்ப பள்ளி கால படிப்பை ஸ்கார்போரோ டிவிசன் 4 தோட்டத் தமிழ் பள்ளியில் பயின்றபோது அப்பள்ளிக்கு தெரியுமோ தெரியாதோ அங்கு தொடங்கவிருப்பது நாளை நாடே போற்றும் ஒரு சகாப்தத்தின் வரலாறு என்பது விஜயா செத்தியா இடைநிலைப் பள்ளி என்று மாற்றம் கண்டுள்ள 10 டூவா இடைநிலைப் பள்ளியில் தமது இடைநிலை கல்வியை தொடர்ந்தார். ஐயா தமிழ்ச்செல்வன் கரையில்லா கல்வியை இடைவிடாது தொடர வேண்டும் என்ற வேட்கையில் 1985 முதல் 1986 ஆண்டு வரை நுசா அகாடமியில் தனது மேல்நிலை கல்வியை தொடர்ந்தார். கல்வி மட்டுமே தம்மை உயர்த்தும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ராஜா மெலாவார் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டார். 2000 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை பலரின் கனவு கல்வி கூடமாக விளங்கும் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமது இளங்கலை பட்டப்படிப்பை தொடர்ந்தார். வாழ்க்கை பயணத்தில் அவரின் மனதில் நிரந்தரமாக குத்தகை எடுக்க வந்தவர்தான் திருமதி ஆனந்தி அருணாச்சலம். இவர்களின் வாழ்க்கை பயணம் 22 நவம்பர் 1996 பெரியவர்களின் ஆசியுடன் மனம் வீசத் தொடங்கியது. இவர்களின் இல்லற பயணத்திற்கு பரிசாக இளநங்கை, சுபமலர், சிவயாழினி ஆகிய 3 தேவதைகள் கிடைத்தனர். தாங்கள் பெற்ற செல்வங்களை நன்மக்களாகவும் தாய் தந்தை பெயர் சொல்லும் பிள்ளைகளாகவும் உருவாக்கி வெற்றி கண்டுள்ளனர் இவ்விணையர். ஆசிரியர் பணியே இவரின் பயணத்தின் தொடக்கப் புள்ளி. ஆசிரியராக தமது பயணத்தை தொடங்கிய ஐயா தமிழ்ச்செல்வன் 1994 ஆண்டு சிம்பாங் பெர்தாங் தோட்டத் தமிழ் பள்ளியில் புறப்பாட பிரிவு துணைத் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார். மறு ஆண்டே அதே பள்ளியில் துணைத் தலைமை ஆசிரியராக மீண்டும் பணி உயர்வு பெற்றது இவரின் கடின உழைப்பிற்கு நன்சான்று என்றே கூறலாம். ஆரம்ப பள்ளிக்கு மட்டும் தமது சேவை போதாதென்று 6 ஆண்டுகள் பாக்கார் 6ஆங் இடைநிலைப் பள்ளியிலும் தமது கல்வி சேவையை தொடர்ந்தார். ஐயாவின் கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்பிற்கும் அங்கீகாரம் தானே வந்து சேர்ந்தது. 2008 ஆண்டு கெடா மாநில கல்வி இலாகா தமிழ்மொழி உதவி இயக்குநராக நியமனக் கடிதத்தை கொடுத்து இவரை தன்னோடு அணைத்துக் கொண்டது. ஒன்றல்ல இரண்டல்ல 19 ஆண்டுகள் பல்வேறு சவால்களையும் தடைகளையும் எதிர்கொண்டு சளையாத மனத்துடன் பணியாற்றி வெற்றியின் சிகரத்தை தொட்டார். தன் பெயருக்கு ஏற்றாற் போலவே தமிழுக்கு இவரின் சேவை அளப்பரியது. ஒவ்வொரு பணியையும் நேர்த்தியாகவே செய்து அனைவரின் மனத்திலும் உயர்ந்து நின்றவர் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா பே தமிழ்ச்செல்வன். ஆசிரியப் பணி அறப்பணி என்பதற்கிணங்க அப்பணியுடன் இணைந்து சமயத்தின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் ஆழ்ந்த பற்று கொண்டவர். தமிழும் சைவமும்
தம் இரு கண்களாகவே எண்ணி வாழ்ந்தவர் நமது ஐயா. தம் கல்லூரி விரிவுரையாளர் ஐயா திரு இராமகிருஷ்ணன் அவர்களை தமது மானசீக குருவாக ஏற்று தம் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தார். சமய நிகழ்வுகள், வழிபாடுகள், சமய போதனை, சமய சொற்பொழிவு என இவரின் சமயப் பணியை அளவிட்டுச் சொல்ல வார்த்தைகள் இல்லை. சமயத்தின் மீது கொண்ட நாட்டத்தை வெறும் வழிபாட்டோடு நிறுத்தாமல் அதன் உயரிய கொள்கைகளை தமது அன்றாட வாழ்க்கையிலும் கடைப்பிடித்து வந்தார். வருகிறார், வருவார். அவரது ஆன்மீக பயணத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதே பலரின் ஆசை. தெளிந்த சிந்தனையும் துடிப்பான பேச்சையும் கொண்டு எங்களை கவர்ந்தெழுக்கும் காந்தமாய் நீங்கள். ஆசிரியர் ஓய்வு பெறலாம், ஆனால் அவர் விதைத்த அறிவின் விதைகள் நாளை விருட்சமாகும். நீங்கள் காட்டிய வழியில் இனி நாங்கள். தங்களின் பணி ஓய்வு வாழ்க்கை இனிமையாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைய எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ள ஒளிச்ச உயிரே இப்ப பிரியாது, எங்க மனசில் எழுதி வச்சாழியாது. நெஞ்ச சோர்வ